அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி 2026 எலெக்ஷனில் 1 கோடி ஓட்டு வாங்கணும், 25% மேலே வந்து சதவீதம் எடுக்கணும். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் இருந்து 50 to 60 எம்எல்ஏக்கள் வந்து சட்டமன்றத்துக்கு போகணும். 2026 எலெக்ஷனில் வெற்றி பெற்று 60 to 50 பேர் வந்து சட்டமன்றத்துக்கு வந்து போகணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒருத்தரோட இலக்கு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த இலக்கை அடையணும் அப்படின்னா கட்டமைப்பு வந்து வலுப்படுத்தணும். ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு வந்து இருக்குது. அந்த கட்டமைப்பு வந்து இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு ஒரு வேலை வந்து பார்த்துட்டு இருக்காரு. தொகுதியில் வந்து நிறையா பொறுப்பாளர் வந்து போடுறது, அது மாதிரி மாநில ஒருங்கிணைப்பாளர் போடுறது அப்படிங்கிறதுல ஒரு மாஸ்டர் பிளான் வந்து அண்ணன் செஞ்சுட்டு இருக்காரு. 60 எம்எல்ஏ வரணும் அப்படிங்கிறத இலக்கா வச்சு செயல்படுறாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாம் தமிழர் கட்சி கோவை பொறுப்பாளர் ஒரு அக்கா வந்து நம்மளுக்கு சொன்னாங்க. அதை பற்றி அந்த காணொலியில் நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த கட்டமைப்பே நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த எச்ஐ ஊடகங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நான் வெளியே போயிட்டேன் அவ்வளோதான் முடிச்சு கட்சி அப்படிம்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி நிறைய பேர் உள்ளே வர்றாங்களே, அதை பற்றி ஒரு செய்தி ஒன்றும் போடவே மாட்டான். 25 மாநில பொறுப்பாளர் போட்டிருக்காரு, இளைஞர் பாசற ஆளை போட்டிருக்காரு, மாநில பாசற ஆளை போட்டிருக்காரு, அருளின் வந்திருக்காரு, கந்தசாமி அதிகமான வந்திருக்காரு, ரஹீம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாரு. அப்போ அங்கே அவர்கிட்ட இருந்து ஓட்டு வரும். அதே மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி பறையனார் வர்றாரு, அங்கே ஓட்டு வரும். இந்த மாதிரி அண்ணன் வந்து எல்லாமே ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இதை பற்றியெல்லாம் எவனுமே நியூஸ் போட மாட்டான். ஆனால் கட்சியிலேருந்து வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறது மட்டுமே நியூஸ் போடுவான். அப்போது நம்ம வந்து அண்ணன் சீமான் எந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து வலுப்படுத்திட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தி கிடச்சிருக்கு. அதை வந்து இந்த காணொலி நம்ம வந்து பேசலாம். அதை பற்றி தான் அந்த காணொலி இருக்க போகுது. அதுக்கு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்படியே வரிசையாக வந்து போயிடலாம். அதாவது தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 கோடி வாக்காளர் இருக்காங்க. அதில் 4 கோடி பேர் தான் வந்து ஓட்டு போடுவாங்க. அப்போ 25% அப்படிங்கிறது 1 கோடி. இந்த 1 கோடி தான் நம்மளுக்கு வந்து இலக்கு. இதில் தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து 38 மாவட்டம் இருக்குது. ஒரு மாவட்டத்துக்கு 6 சட்டமன்ற தொகுதி வீதம் 234 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இதில் 188 பொது தொகுதியும் 44 தனி தொகுதி இருக்குது. தனி தொகுதி அப்படின்னா பறையர்கள், தேவேந்திர வேளாளர்கள், அருந்ததிகள் அவங்க தான் நிற்கக்கூடிய அந்த தொகுதி. அப்புறம் 2 பழங்குடியின தொகுதி அப்படிங்கிற இந்த தொகுதி கட்டமைப்பு இருக்குது. இதில் வந்து அந்த சீமான் அவர்கள் எந்த மாதிரி பொறுப்பாளர் போடுறாரு அப்படின்னா, இப்போ முன்னாடி வந்து 2 சட்டமன்ற தொகுதிக்கு வந்து ஒரு பொறுப்பாளர், ஒரே ஒரு ஆள் தான். 2024 வரையுமே வந்து 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர் இருந்ததை ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3 பொறுப்பாளர்ன்ட்டு அப்படியே அதை வந்து மாற்றிருக்காரு. இப்போ வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் வந்து ஒரு ஆள் இல்லை, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3 பேர். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஆட்களை வந்து அந்த மாதிரி அதிகப்படுத்துறது. அப்போ தானே அது வந்து நம்மளுக்கு வந்து செயல்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது அப்படின்னா ஒரே ஆளை வச்சுக்கிட்டுலாம் வேலை பார்க்க முடியாது. அப்போ 3 பேரை 3ஆக பிரித்து விட்டோம் அப்படின்னா கட்சியில் ஆள் சேர்க்கறது, கட்சிக்காக வந்து கொடிமரம் ஏற்றுறது, கொடிக்கம்பம் நடுறது அப்படின்னு அது வந்து வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறனால அந்த ஒரு பிளானை வந்து போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூத் ஏஜெண்ட்டை வந்து அதிகப்படுத்தணும். பூத்தில் அந்த ஆளுக்கு, அதாவது வாக்குச்சாவடின்னு சொல்லுவாங்க, அதான் பூத்து. அந்த வாக்குச்சாவடியில் வந்து நாம் தமிழர் கட்சியில் ஆளை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஒரு இலக்கு வந்து வச்சுருக்காரு. அந்த இலக்கை அண்ணன் எட்டிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 60 எம்எல்ஏ வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் திமுக அதிமுக எந்த அளவுக்கு இந்த வாக்குச்சாவடியில் ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியோட அந்த அண்ணன் சொன்ன அந்த இதையும் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வாக்குச்சாவடிக்கு திமுக பொறுத்தவரை வந்து 13 பேர் இருக்காங்களா, புரியுதுங்களா? 13 பேர், அதாவது 1500 பேர், 1000 1500 பேரோ வந்து அந்த வாக்கு போடுவாங்களா வாக்குச்சாவடி, அதில் திமுகவுக்கு மட்டும் 13 பேர் இருக்காங்க. அதாவது ஓட்டு போட்டிருப்பாங்க. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சிக்கு வந்து 2 பேர் உள்ளே உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உட்கார்றது. அது வெளியே வந்து டேபிள் போட்டு உங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த பூத்து ஸ்லிப்பு, ஓட்டு போடுறதுக்கு பூத்து ஸ்லிப்பு கொடுக்குறது இருக்குல்ல, அதில் திமுகவுக்கு வந்து 13 பேர் இருக்காங்களா. 1000 பேர் இருக்கிற அந்த வாக்குச்சாவடிக்கு 13 பேர் திமுககாரன் வந்து இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு முழுக்க வந்து 68,000 வாக்குச்சாவடி இருக்குல்ல, அந்த 68,000 வாக்குச்சாவடிக்கு திமுக அதுக்கு மட்டுமே 8 லட்சம் பேர் இருக்காங்க. இதுதான் வந்து இந்த திமுகவுடைய கட்டமைப்பு. அவங்க எப்படி இதை வச்சுருக்காங்க அப்படின்னா, திமுக வந்து 38 மாவட்டம் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே டபுள் ஆக்கி 72 மாவட்ட செயலாளராக வச்சுருக்கு. புரியுதுங்களா? இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் அதை வந்து அதிகப்படுத்தி அதில் 3 பேர் 38 அவங்க 72 மாற்றிருக்காங்களே, அதுலேருந்து நம்ம வந்து இன்னொரு மடங்கு அடிக்கும். 72 82 92 102 104 பேரை வந்து இப்போது மாவட்ட பொறுப்பாளரில் வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல். இதில் இவ்வளோ பேர் இருக்காங்க. அடுத்து வந்து அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா இது கட்டமைப்பு இன்னும் அதிகமாக இருக்குது. அவங்க வந்து ஒரு வாக்குச்சாவடிக்கு 28 பேர், உள்ள 2 பேர், வெளியே இப்போ எவ்வளோ பேர் இருப்பான்னு பாருங்கள், 24 பேர் இருப்பான், 26 பேர் இருப்பான். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 லட்சம் பேர் வந்து இருக்கிறாங்க. மொத்தம் 68,000 பூத்துலேயே வந்து
18 லட்சம் பேர் இருக்கிறாங்க. திமுக அதிமுகவில் இருக்கவங்க அந்த எலெக்ஷன் டயத்தில் வந்து சின்ன சின்ன பொறுப்பு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ திமுகவில் வந்து இப்போது ஒரு திண்டுக்கல் தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திண்டுக்கல் தொகுதியில் திண்டுக்கல் தெற்குக்கு வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காருன்னா அவர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 போஸ்டிங் போடுவாங்க. 25,000 போஸ்டிங், புரியுதுங்களா? போஸ்டிங் மட்டுமே 20,000 அமைச்சு செயலாளர், துணை செயலாளர், வட்ட செயலாளர், வடக்கு செயலாளர், கிழக்கு செயலாளர், கிழக்கு துணை செயலாளர், என்னென்னமோ போட்டிருப்பானுங்க. சின்ன சின்ன பதவி கொடுத்து வச்சுருப்பானுங்க. அந்த மாதிரி அவங்க ஹெவி கட்டமைப்பில் வந்து இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் அதனால தான் உங்களுக்கு வந்து ஓட்டு வருது, புரியுதுங்களா? அப்போ அதே கட்டமைப்பை நாம் தமிழர் கட்சி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் சீமானவர் எப்படி பிளான் போடுறாருன்னா, ஒரு பூத்துக்கு வந்து 8 பேர் போடுறார். ஒரு பூத்துக்கு வந்து 8 பேர், மொத்தம் இதில் 68,000 வாக்குச்சாவடி இருக்கு இல்லையா, அதில் 5 லட்சம் பேர், 5,44,000 பேர் வந்து நியமிக்கணும் அப்படிங்கிறது தான் அண்ணனுடைய ஒரு விஷனாக இருக்குது. இதில் வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பு. இப்போ எப்படி திமுகவில் வந்து 25,000 பொறுப்பு இருக்கோ, ஒரே ஒரு திண்டுக்கல் வடக்குக்கு மட்டும் 25,000. அப்போ திண்டுக்கல் மொத்தமாக சேர்த்து 50,000 பேர் இருப்பான் பொறுப்புகள்லையே, புரியுதுங்களா? அப்படி பார்க்கும்போது அந்த 8 லட்சம் பேர் வரும், புரியுதுங்களா? மொத்தம் 38 இருக்கா, அப்படி நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். அந்த 8 லட்சம் 10 லட்சம் பேர் எப்படி வர்றாங்க, இந்த வாக்குச்சாவடியில் போய் எப்படி உட்கார்றாங்க அப்படிங்கிறது இதுதான். எல்லாத்துக்குமே ஒரு பொறுப்பு, ஏதாவது ஒரு பதவி கொடுத்துருவானுங்க, அவனுங்க போய் வந்து உட்காந்துருவானுங்க. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து அந்த சீமான் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஒரு ஃபேக்டாக அவர் வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. இப்போ 8 பேர் வந்து ஆக்டிவாக செயல்படக்கூடியவங்களை வந்து அண்ணன் அந்த உருவாக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. அதனால தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து இளைஞர் பாசல் இருக்க ஆளுகளுக்கு பொறுப்பு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தென்னகம் விஷ்ணுவிலேருந்து ஆரம்பித்து எல்லாம் மாணவர் அணி எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. பொறுப்பு கொடுக்கறது, இன்னும் வந்து கட்டமைப்பை வலுப்படுத்துறது, இந்த பூத்து இந்த வாக்குச்சாவடியில் போய் ஆள் உட்கார்ற அளவுக்கு அந்த ஆள் ஏன்னா லோக்கல் ஆள் தான் உட்கார முடியும், தெரியும் பூத்தில் அந்த வாக்குச்சாவடியில். அப்போ அதுக்கு உண்டான ஆட்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் சீமான் அவர் வந்து இந்த மாதிரி பொறுப்பாளரை போட்டு இந்த கட்டமைப்பு வந்து வலுப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 60 எம்எல்ஏ வந்து சாத்தியம். அதே மாதிரி ஒரு கோடி வாக்கு வந்து முக்கியம், நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்குங்கிறதா. ஏன்னா வாக்காளர் வந்து 3 கோடி பேர் வந்து ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் வந்து 3 கோடியே 10 லட்சம் பேர் இருக்காங்க. இதில் 4 கோடி பேர் ஓட்டு போடுறாங்கன்னு வைங்களேன். இப்போ இதில் வந்து பெண்கள் வாக்கு அதிகம் அப்படிங்கிறனால பெண்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சியோட தத்துவம் இருக்கு இல்லையா, அதனால எல்லா பெண்களுக்குமே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பு. இப்போ அண்ணன் சீமானோட ஒரே இலக்கு என்னென்னா, நாம் தமிழர் கட்சிக்கு 5 லட்சம் பொறுப்பாளர் வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு கட்டமைப்பு. இந்த 5 லட்சம் பொறுப்பாளர்கள் வந்து போட்டார், இளைஞர் அணி, மாணவர் அணி அப்படின்னு சொல்லி இந்த அணி இருக்குல்ல, மகளிர் அணி, அப்புறம் வந்து இந்த எல்லா அணிகள்லையும் போட்டு விட்டுட்டு அதான் போட்டு விட்றது தான் அவருடைய ஒரு பணியாக இருக்கார். அதான் அவர் வந்து செயல்படுறாரு. இந்த கட்டமைப்பு இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே உருவாயிடும் அப்படிங்கிறத அண்ணன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வேட்பாளர்களாக வந்து 100 பேர் இளைஞர்கள் அப்படிங்கிறதையும் வந்து அறிவிச்சிருக்கார். அப்போ இளைஞர்களுக்கு உண்டான கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா இளைஞர்கள் தான் அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து அடுத்தது நான் கூட வேட்பாளராக வரலாம், தென்னகம் விஷ்ணு கூட ஒரு வேட்பாளர் வரலாம். ஏன்னா நம்மளுக்கு தான் அந்த அரசியல் புரிதல் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறது அரசியல் புரிதல் அதிகமாக இருக்கும், எல்லா வயசுக்காரனுக்கும் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இளைஞர்கள் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அப்போ இளைஞர்கள்ட்ட நான் இளைஞர்களுக்கு உண்டான அந்த ஒரு இதுதான் ஒரு பவரை வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த எலெக்ஷனில் வந்து செயல்பட போகிறார் அப்படிங்கிற தகவல்லாம் வந்து வந்துட்டு இருக்குது. அப்போ 100 பேர் இளைஞர்கள், அப்புறம் எல்லா வயசுக்காரங்களும் சேர்த்து மீதி 234 பேர் வந்து போட போகிறார் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வந்து இந்த கட்டமைப்பு அமைஞ்சு அப்படின்னா 60 எம்எல்ஏ கன்ஃபார்ம் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. அதான் அந்த பொறுப்பாளர் வந்து சொன்னாங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.